அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ படிக்க போகிற பாடம் வந்து 11ஆம் வகுப்பில் வர்றது. 11ஆம் வகுப்பு அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் என்கிற பாடப்பிரிவில் வரக்கூடிய ஒரு சின்ன பாடப்பகுதியை பார்ப்போம். அது என்ன பாடம்னா, அலகு 2வது பாடத்தில் வரக்கூடிய கருவிகள் மற்றும் அளவுமானிகள். கருவிகள் மற்றும் அளவுமானிகள். சரிங்களா? இப்போது இந்த பாடப்பகுதியோட நோக்கம், அந்த கருவிகள் அளவுமானிகளில் என்னென்ன கருவிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அறுக்கும் வாள்பிடி அண்டு வாள், இது ஒன்று. அதுக்கப்புறம் சாதாரண மேசை கருவிகள், இந்த ரெண்டையும் பற்றி தான் இந்த பகுதியில் படிக்க போகிறோம். மாணவர்களே, இந்த பகுதியில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கருவிகள் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கருவிகள் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் சாதாரண கருவிகள், சாதாரண கருவிகளில் வந்து கை கருவிகள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். கை கருவிகளை வந்து இந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள மாதிரி 8 வகையாக பிரிக்கலாம். கை கருவிகளில் வந்து மரை திருகி, கொரடு, சுத்தி, குத்தூசி, திருப்புளி, இதெல்லாம் ஒரு வகையான கை கருவிகள். எப்படி சொல்கிறோன்னா, இதுக்கு அடுத்து வருதுலே 6, 7, 8 அறுக்கும் வாள், அறம், துளையிடும் புலி, இதெல்லாம் அறுக்கக்கூடிய வகை கை கருவிகள். இதுக்கு முந்தின பாடப்பகுதியில் உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4, 5 பற்றி சொல்லியிருக்கோம். பேனர், ப்ளையர், ஹேமர், பஞ்சஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ். இப்போ வர்றது கூட ஹேண்ட் டூல்ஸ், ஆனால் அதெல்லாம் கட்டிங் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடியது. அறுக்கும் வகையில் வரக்கூடிய ஹேண்ட் டூல்ஸ், அதில் முதல்ல வர்றது வந்து அறுக்கும் வாள், 2வது வர்றது அறம், ஃபைல்ஸ், 3வது வந்து துளையிடும் உளி, ட்ரில் பிட். மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் இதை பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அறுக்கும் வகையில் இருக்கக்கூடிய கை கருவிகள். அறுக்கும் வகை அப்படின்னா ஹேக்ஸா ஃப்ரேம் வித் பிளேடு அப்படின்னு அர்த்தம். ஷா அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கில வார்த்தைக்கு வந்து ஷாயிங் என்கிற வார்த்தைக்கு அறுத்தல் என்று பேர். அப்போ ஆக்ஷானா உலோக அறுப்பு ரம்பத்தை குறைக்கும். மெட்டல் பார்ட்ஸை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் ஹேக்ஸா ஃப்ரேம் வித் பிளேடு. புரியுதுங்களா? இப்போது இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த படத்தில் பார்க்குறீங்களா, ஒரு ரம்பம் அல்லது ஆக்ஸா பிளேட் இதெல்லாம் யூஸ் பண்ணி உலோகப் பொருட்களை அதுதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். மரப்பொருட்களுக்கு ரம்பம் யூஸ் பண்ணுவோம், உலோகப் பொருட்களுக்கு ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? உலோகப் பொருட்களை அறுத்தோ, தேவையற்ற பகுதியையோ, கம்பி, பட்டை, குழாய் போன்றவற்றை அறுத்தோ துண்டாக்குவது போன்ற செயல்களை செய்யலாம். மெட்டல் பார்ட்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது. சுருக்கமாக அந்த மாதிரி சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கவனிங்க. இந்த ஆக்ஸா ஃப்ரேம்ங்கிறது வந்து எதனால் செஞ்சுருப்பாங்க, பிளேடு எதனால் செஞ்சுருப்பாங்க, அது எந்த சைஸில் கிடைக்கும், அதுதான் இந்த ஸ்லைடில் வந்து 3ஐயும் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்ஸா ஃப்ரேம் வந்து மைல்டு ஸ்டீலுங்கிற உலோகத்தினால செஞ்சுருப்பாங்க. ஆக்ஸா பிளேடு வந்து லோ அலாய் ஸ்டீலுங்கிற மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. தமிழில் வந்து அயக்கலவை. அடுத்ததாக இதோட நீளம் வந்து 1 அடி 300 mm இருக்கும். சாதாரணமாக 250 to 300ன்னு போகிறோம், ஆனால் சரியான அளவு 300 mm தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆக்ஸா பிளேடு வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு இந்த பகுதியில் சொல்கிறோம். இந்த ஆக்ஸா பிளேடில் வந்து கீழே வந்து கட்டிங் டீத் இருக்கும். கட்டிங் டீத் தான் கூர்மையாக இருக்கும். ஒரு பக்கம் சரிவாக இருக்கும், இன்னொரு பக்கம் நேராக இருக்கும். அப்போ அந்த கட்டிங் டீத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீட் பண்ணி அதை வந்து சாதாரண மெட்டல் இருந்துச்சுன்னா வேகமாக தேஞ்சு போயிடும். ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா வெப்பப்படுத்தி அதன் மேற்பரப்பை கடினப்படுத்துதல்னு அர்த்தம். அந்த மாதிரி மெத்தடில் இந்த ஆக்ஸா பிளேடுடைய அறுக்கும் பாகத்தை வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதோட முனைகள் வந்து மழுங்காமல் இருக்கும். ஏன்னா அப்படியே கட் பண்ணி உரசுறப்போ என்னாகும், வேகமாக அந்த பல் தேஞ்சு போயிடுச்சுன்னா கட் பண்ணாது. அதனால் சாதாரண ஸ்டீல் மாதிரி செய்யாமல் அந்த அயக்கலவையில் செஞ்சு மேல் பகுதியை வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணி கடினமாக்கப்பட்டிருக்கும். அதனால தான் எல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் ஆகும். அந்த பிளேடு வந்து தேய்மானம் ஆக ரொம்ப நாள் ஆகும். இப்போ இந்த பிளேடில் வந்து ஒவ்வொரு கட்டிங் டீத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும்.
ஒரு ஒரு டீத்துக்கும் அடுத்த டீத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் பிட்ச் அல்லது புரியிடை தூரம் அப்படின்னு பேர் தமிழில். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, 2 வகையான ஆக்ஸா ஃப்ரேம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃப்ரேமாக இருக்குது, இன்னொன்று வந்து பைப் மாதிரி அமைப்பில் உள்ளதாக இருக்குது. இந்த ஃப்ரேமில் வந்து இது ப்ரௌன் கலரில் போட்டு வந்து கைப்பிடி, இது வந்து மெட்டல் ஃப்ரேம். மைல்டு சில செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெட்டலில் செஞ்ச கைப்பிடி. கீழே உள்ளது ஆக்ஸா பிளேடு, இதுதான் அறுக்கக்கூடிய பாகம். இந்த அறுக்கக்கூடிய பாகத்தில் வந்து நிறைய கட்டிங் டீத் இருக்குது. இந்த படத்தில் இங்கே என்ன எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறது வந்து இந்த படத்தில் தனியாக கீழே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஆக்ஸா ஃப்ரேம் உடைய முடிவில் பிளேடு மாற்றக்கூடிய ஒரு பின் மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருக்கும். அதுக்கு அந்த பின்னில் வந்து ஆக்ஸா பிளேடில் உள்ள ஹோல் வந்து இங்கே மாட்டிடணும். அதே மாதிரி அந்த ஆக்ஸா பிளேடுக்கு வந்து 2 முனைகளையும் 2 ஹோல் இருக்கும். ஒவ்வொரு ஹோலையும் இந்த மாதிரி ஃப்ரேமில் இப்படி மாட்டிட்டு, அடுத்தது இங்கே மாட்டியாச்சுன்னா சரி, இந்த ரைட் சைடில் உள்ள இடங்களில் இப்படி மாட்டிட்டு, கடைசியில் உள்ள அந்த நட்டு இருக்கு இல்லையா, அதை டைட் பண்ணணும். டைட் பண்ணியாச்சுன்னா பிளேடு வேண்டிய அளவுக்கு டைட்டாக இருக்கும். அதை வந்து ஓவர் டைட் பண்ணக்கூடாது, ஓவர் லூஸும் பண்ணக்கூடாது. நார்மலாக இருந்தால் தான் கட்டிங் ஆகும். இப்போ இந்த படத்தில் வந்து அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கோம். இந்த கேப்பில் வந்து பற்கள் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இது வந்து பைப் மாதிரி அமைப்பு உள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி 2 வகை ஆக்ஸா ஃப்ரேம் உண்டு. கவனிங்க. இப்போ அடுத்தது இந்த ஆக்ஸா பிளேடில் வந்து எப்படி நம்ம வகைப்படுத்துகிறோன்னு சொல்லுவோம். திட வகை, குழாய் வகை. திருப்பி அந்த படத்துக்கு வரேன் வாங்க. இது திட வகை, இது குழாய் வகை. இந்த மாதிரி 2 வகை உண்டு. இதில் இந்த பிளேடு வந்து ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா நிலைத்த வகைன்னு பேர். திருத்தி அமைக்கும் வகைன்னு இன்னொரு வகை உண்டு. இதே மாதிரி இதுலேயுமே நிலைத்த வகை, திருத்தி அமைக்கும் வகைன்னு ஒன்று உண்டு. இது என்ன திருத்தி அமைக்கும் வகை என்னன்னா, இந்த பிளேடு இருக்குல்லையா, இந்த இடைப்பட்ட தூரம் வந்து மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த 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 ஃப்ரேமில் வந்து ஜாயிண்ட் ஒன்று இருக்கும். ஃப்ரேமுக்கு மேல் பக்கம் வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும். சப்போஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பிளேடு வந்து 250 mm to 300 mm இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது வித்தியாசமான அளவில் வேற ஒரு பிளேடு வந்தால் அந்த ஹேண்டில் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இழுத்துக்கலாம், இழுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதுக்கு பேர் திருத்தி அமைக்கும் வகை ஆக்ஸா ஃப்ரேம்னு பேர். இதே மாதிரி 2லேயும் இதே வகை தான், குழாய் வடிவ வகை. இந்த ஃப்ரேமோட டிசைன் வந்து குழாய் வடிவத்தில் இருந்தால் குழாய் வடிவம், திட வடிவத்தில் இருந்தால் திட வடிவம். அதில் வந்து நிலைத்த வகை. அந்த பிளேடு மாட்டக்கூடிய இடம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நகர்த்தக்கூடிய மாதிரி தன்மை இருந்தால் அதுக்கு பேர் திருத்தி அமைக்கும் வகை. புரியுதுங்களா? இப்போது என்ன செய்ய போகிறோம், ஆக்ஸா பிளேடு பற்றி சொல்லிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அரம். இந்த படத்தில் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் அரம். ஃபைல் பேர். இந்த ஃபைல் வந்து எதுக்காக பயன்படும், மெட்டல் பார்ட்ஸில் உள்ள சின்ன சின்ன மெட்டல் பகுதியை வந்து தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படும். சாதாரணமாக ஃபிட்டிங் ஒர்க் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன லேசாக, நீங்கள்லாம் இந்த பூட்டு ரிப்பேர் பார்க்குற கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன அறத்தை வச்சு லைட்டாக தேய்ச்சி மெட்டல் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உலோக பாகங்களில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபைல் பயன்படும். இதில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது, இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதுதான் இங்கே சொல்லி. இந்த ஃபைலை வந்து முன்னாடி இப்படி ஃப்ரண்ட்டில் போகிறப்போ அழுத்தணும். அப்போ வந்து அழுத்துறப்போ மெட்டல் வந்து ரிமூவ் ஆகும். ரிவர்ஸில் வரப்போ ஃப்ரீயாக வரணும். அப்போ முன்னாடி தேய்க்கும் போது உலோகம் வந்து அப்படியே பிரித்து எடுக்கும். அது ஃபைலெல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போது இந்த படத்தை கவனிங்க. இந்த ஃபைல் ஒரு சாதாரண ஃப்ளாட் ஃபைல், தட்டை வடிவமுள்ள ஒரு ஃபைலுடைய படம். ஃபைலின் படம் வரைந்து பாகங்களை குறி அல்லது ஃபைலின் படம் வரைந்து அவற்றின் உபயோகத்தை விவரி அப்படின்னு சொன்னால் இந்த படம் நீங்கள் வரையலாம். கவனிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஃபைல். இந்த ஃபைலுக்கு வந்து தட்டையான அமைப்பு உள்ளதுனால இது வந்து ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோன்னா, இங்கே நீளம்னு இருக்கு இல்லையா படத்தில், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள கைப்பிடியிலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள நீளம் இருக்குல்ல, அந்த நீளத்தை வச்சு தான் ஃபைலுடைய அளவை பிரிக்கிறோம். இதில் 2 மெத்தட்ஸ். இந்த கைப்பிடியை தவிர மீத உள்ள இடத்துக்கு பேர் வந்து ஸ்விஸ் மெத்தடில் அந்த மாதிரி நீளம் கணக்கிடுவாங்க. அமெரிக்கன் மெத்தடில் வந்து இந்த ஃபுல் லென்த் கணக்கிடுவாங்க. நம்ம இங்கே பார்க்குற வந்து அமெரிக்கன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபைல் வந்து ஹேண்டில் இருந்து இது வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குன்னு அளக்கணும். அதுதான் ஃபைலுடைய சைஸ். 6 இன்ச்சு ஃபைல், 8 இன்ச்சு ஃபைல், அந்த மாதிரி சைஸ் உண்டு.
அந்த சைஸ் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சைஸை வாங்கிக்கலாம். சைஸ், திக்னஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, என்னென்ன நீளம் குறிச்சிருக்கு, ஃபைலுடைய முனை குறிச்சிருக்கு. இந்த ஃப்ளாட்டாக கருப்பாக இருக்குல்ல, அதுதான் தேய்க்கக்கூடிய பகுதி. அதில் கூர்மையான பற்கள் மாதிரி வடிவத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கைப்பிடி பொருத்தக்கூடிய பகுதி, இதுதான் ஃபைலுடைய அமைப்பு மற்றும் பாகங்கள். இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஃபைல் வந்து வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். இப்படி படத்தில் உள்ள மாதிரி தட்டையாக இருக்கலாம், அல்லது உருண்டை சிலிண்டர் வடிவத்தில், பின் வடிவத்தில், முக்கோண வடிவத்தில், அரை வட்ட வடிவத்தில், இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஃபைலுடைய ஷேப் அடிப்படையாக வச்சு வகைகள் பிரிக்கலாம். இந்த மாதிரி ஃபைல்ஸ் இத்தனை வகைகள் உண்டு. அரை வட்டம், முக்கோணம், தட்டை வடிவம், சதுரம், வட்டம், ரவுண்டு ஃபைல், ஸ்கொயர் ஃபைல், ஃப்ளாட் ஃபைல், ட்ரையாங்குலர் ஃபைல், செமி சர்க்கிள் ஃபைல், இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபைலுடைய முன்பக்க வெட்டுமுக தோற்றம் தான் இந்த படத்தில் வரைஞ்சிருக்கு. இந்த சதுரமாக ஒரு ஃபைல் இருக்குல்ல, கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ட்ரையாங்குலர் ஃபைல் கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தெரியும். வட்டமான ஃபைல், தட்டையான ஃபைல், அரை வட்டமான ஃபைல். ஃபைலுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தை வச்சு வகைகள் பிரிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஃபைலோட ஷேப் வச்சு வகைகள் பிரிக்கலாம். ரவுண்டு, ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஃப்ளாட், செமி சர்க்கிள். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போது இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, வேறு வேறு ஷேப்பில் உள்ள ஃபைல், அதுக்குரிய கைப்பிடி இங்கே இருக்குது. பின் மாதிரி ஃபைல், ரொம்ப நீளமாக உள்ள ஃபைல், வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். இந்த சைடில் பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். இப்படி லெஃப்ட் சைடில் இருந்து வியூ பார்த்தோன்னா அங்கே வந்து முக்கோணமாக இருக்கா, ஸ்கொயராக இருக்கா என்னென்னு தெரியும். இந்த ஃபைலில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கா இந்த கைப்பிடி எடுத்து இந்த பக்கம் மாட்டிக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ அறுக்கும் தன்மை. இந்த ஃபைல் வந்து எப்படி கட் பண்ணுது அதை வச்சு வகைப்படுத்தணும். வளைவு அறுப்பு ஒரு வகை, கட்டிங் டீத் வந்து வளைவாக இருக்கும். இந்த ரெண்டாவது வகை வந்து முள் அறம்னு பேர், முள்ளாக இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த வகைக்கு பேர் இருபக்க அறுப்பு. கட்டிங் டீத் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த இதில் பார்த்தோன்னா ஒரு பக்கம் மட்டும் கட்டிங் டீத் இருக்கும். ஃபைலில் வந்து கட்டிங் டீத் எப்படி இருக்கோ அதை வச்சு வகைப்படுத்துகிறோம். முதல்ல வந்து அந்த வடிவத்தை வச்சு வகைப்படுத்துகிறோம். கட்டிங் டீத் அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துகிறோம். அந்த மாதிரி வேறு வேறு ஃபைல் உள்ளது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. புரியுதா மாணவர்களே? ரொம்ப எளிமையான படம் தான், நீங்களும் எக்ஸாமில் வரைய முடியும். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரில் பிட், துளையிடும் உளின்னு சொல்கிறோம். துளையிடும் உளி. ட்ரில்லிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக அப்படி சுற்றி ஒரு ஹோல் போடும் இல்லையா, அந்த பிட், அந்த மிஷினில் கீழே உள்ள பகுதிக்கு பேர் பிட்டு, ட்ரில் பிட். அதை பற்றி இப்போ படிக்க போகிறோம். இந்த படத்தில் பார்க்குறீங்களா, எத்தனை வகையான ட்ரில் பிட் இருக்குதுன்னு எல்லா வகையும் போட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது வுட்டில் யூஸ் பண்ணுறது, மெட்டலில் யூஸ் பண்ணுறது, வேறு வேறு மெட்டீரியல். நம்ம எந்த மெட்டலில் ட்ரில் பண்ண போகிறோமோ அதோடைய உறுதித்தன்மைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், டைட்டானியம் பூசப்பட்ட வகை, மேலே இருந்து பார்க்குறப்போ டைட்டானியம் பூசப்பட்ட வகை, கருப்பு ஆக்சைடு பூசிய வகை, மஞ்சள் பூசிய வகை, பிரகாசமான பூச்சு வகை, வானவில் நிறம் பூசிய வகை, சாம்பல் நிறம் பூசிய வகை. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ட்ரில் பிட் உண்டு. அந்த ட்ரில் பிட்டில் இந்த மேலே உள்ள பகுதி இருக்குல்லையே, அதை வச்சியும் வகைகள் பிரிக்கலாம். ட்ரில் பிட்னா என்னன்னு விளக்கம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு, வட்ட வடிவில் துளையிட பயன்படுகின்ற சுழலும் வெட்டுளிக்கு முறுக்கு துளை உளி என்று பெயர். துளை உளி ஒரு பனிப்பொருளில் மேலிருந்து கீழாக கடைசி வரை உள்ள துளை. இப்போ ஒரு சின்ன பாகம் இருக்குது, கடைசி வரைக்கும் ஹோல் போட்டால் அதுக்கு பேர் த்ரூ ஹோல். பாதி அளவுக்கு ஹோல் போட்டோன்னா பிளைண்ட் ஹோல்னு அர்த்தம். நடுவில் வந்து ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகும். பாதி அளவுக்கு ஹோல் இருக்கும், பாதி வந்து மூடி இருக்கும். அந்த மறைப்பு துளைன்னு சொல்கிறோம். இடைநில்லா துளைனா த்ரூ ஹோல், கடைசி வரைக்கும் போகுது. பகுதி தூரம் மட்டும் துளையிட்டுக்கோன்னா அதுக்கு பேர் மறைப்பு துளைன்னு பேர். த்ரூ ஹோல் ஒன்று வந்து த்ரூ ஹோல், ஒன்று வந்து பிளைண்ட் ஹோல். புரியுதா? ரெண்டு வகையான ஹோல் போட முடியும். இப்போ இந்த ட்ரில் பிட்னு சொல்லக்கூடிய வந்து எதில் செஞ்சுருப்பாங்க, ஹை ஸ்பீடு ஸ்டீல்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல்னால் செஞ்சுருப்பாங்க. இது வந்து இந்த ட்ரில் பிட்டில் வந்து பல முனைகள் கட்டிங் டீத் இருக்குது. அதனால் இதை வந்து பல முனை வெட்டுளின்னு சொல்கிறோம்.
ஹை ஸ்பீடு ஸ்டீல்னால் தயார் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த ட்ரில் பிட்டுடைய வகைகள் பற்றி படிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் ஷாங்க் ட்விஸ்டட் ட்ரில் பிட், டேப்பர் ஷாங்க் ட்விஸ்டட் ட்ரில் பிட், இந்த மாதிரி 2 வகை உண்டு. நேர் துண்டு வடிவ முறுக்கப்பட்ட துளை, சாய்வு துண்டு வடிவ முறுக்கப்பட்ட துளை, இந்த மாதிரி 2 இருக்குது. இந்த 2உடைய அமைப்பு பயன்கள் பற்றி இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஸ்லைடில் இதை காமிச்சோம். இந்த பாருங்கள், இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ட்ரில் பிட்டுடைய மேல் பகுதி வந்து பிளெயினாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஷாங்க், இதுவே சாய்வாக இருந்துச்சுன்னா இந்த படத்தில் பாருங்கள் சாய்வாக இருக்குது, டேப்பர் ஷாங்க். இந்த மாதிரி 2 வகை இருக்கும். அது வந்து அந்த எவ்வளவு லோடு உள்ள பொருள் மேலே நம்ம ட்ரில் பண்ணுறோமோ அதை பொறுத்தது. வேறு வேறு ஷேப்பில் இருக்குது, வேறு வேறு ஸ்ட்ரென்த்து உறுதித்தன்மை மாறுது. அதே மாதிரி மேற்பகுதி வந்து நேராக இருக்குது அல்லது சாய்வாக இருக்குது. இந்த மாதிரி வகைகள்லாம் ஒளியில் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரில் பிட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 வகை உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, 2 வகைகள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அறுக்கும் வகை கைக்கருவிகள். இப்போது நம்ம வந்து கருவிகள் வந்து எப்படி பிரித்தோம்னா, கைக்கருவிகள், மேஜை கருவிகள், சிறப்பு கருவிகள், அந்த மாதிரிலாம் பிரித்தோம். முந்தின பாடத்தில் அதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போனால், இந்த அறுக்கும் கருவிகள் முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது கருவிகளின் வகைகளில் அடுத்த வகை என்னதுன்னா, இந்த பாருங்கள், இப்போ இந்த 4 வகை தான் முந்தின கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். கைக்கருவிகள், மேசை கருவிகள், இயந்திர கருவிகள், சிறப்பு கருவிகள். இந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் பணிமனைக்கு பயன்படக்கூடிய கருவிகள் எல்லாத்தையுமே இப்படி 4 வகையாக வகைப்படுத்த முடியும். அப்படி வகைப்படுத்துகிறப்போ இப்போ இது வரைக்கும் கைக்கருவிகள் பற்றி பார்த்தோம். கைக்கருவிகளில் 2 வகை பற்றி படிச்சிருக்கீங்க. சாதாரண கைக்கருவிகள், அறுக்கும் கைக்கருவிகள், 2ஐயும் படிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், மேஜை கருவிகள் பற்றி படிக்க போகிறோம். சரியா? வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். மேசை கருவிகள். இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, இப்போ நான் கைக்கருவிகள் சொல்கிறப்போ என்ன சொன்னேன்னா, ஒரு ஜாப் எங்கே இருக்கோ, ஒரு பழுதான பாகம் எங்கே இருக்கோ, அந்த பாகத்தை நோக்கி நம்ம டூல்ஸை கொண்டு போனால் அது ஹேண்ட் டூல்ஸ். எல்லா பாகமும் அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. பெரிய பெரிய மெஷின் பார்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து அப்படியே அந்த டூல்ஸ் கொண்டு போய் சரி பண்ண முடியாது. அப்போ அந்த மெஷினை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பில் எங்கேயாவது வச்சு வேலை பார்க்கணும். அப்படி வைக்கிறப்போ ஒரு மேசை மேலே வச்சு அதை உறுதியாக பிடிச்சிட்டு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு வச்சுக்கணும். அப்போ அந்த மேசை மேலே உள்ள கருவிகளை எல்லாமே நம்ம எப்படி வகைப்படுத்தணும்னா, மேசை கருவிகள், பெஞ்ச் டூல்ஸ். இதோட விளக்கம் வந்து, என்ன ரிப்பேர் செய்யணுமோ அந்த பாகத்தை வந்து இந்த மேசையில் உள்ள ஒரு டூல்ஸ், அது வந்து வைஸாக இருக்கலாம், இது ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், அங்கே கொண்டு வந்து அதுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேசை கருவிகள். புரியுதா மாணவர்களே? மேசை கருவிகள்னால் டூல்ஸ் வந்து மேசையில் இருக்கும், ஜாப் வந்து அங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். ரைட்? இப்போது நெக்ஸ்ட்டு இந்த மேசை கருவிகளை பற்றி இன்னும் என்ன சொல்கிறோன்னு, சில வகையான பழுதுகளை பழுதடைந்த பாகத்தினை வாகனத்தில் இருந்து கலற்றி எடுத்து வந்து பணிமனையில் மேசை மீது பொருத்தப்பட்டுள்ள கருவிகளை கொண்டு தான் சரி செய்ய முடியும். ஹேண்ட் டூல்ஸ் மூலமாக ரிப்பேரிங் சரி பண்ண முடியாது. இந்த மேசை கருவிகள் மேலே அந்த ஜாப் கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியும். அப்படி இருந்தால் அந்த வகை கருவிக்கு பேர் மேசை கருவிகள் பேர். அந்த மேசை கருவிகளை பணிமனையில் கொண்டு வந்து பழுது நீக்க பயன்படும் கருவிகள் எல்லாத்தையுமே மேசை கருவிகள் தான் பேர். வாட் ஆர் பெஞ்ச் டூல்ஸ்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த பெஞ்ச் டூல்ஸில் எத்தனை வகைகள் இருக்குது? நிறைய வகை பெஞ்ச் டூல்ஸ் உண்டு. அந்த பெஞ்ச் டூல்ஸில் 3 வகையாக பிரிச்சிருக்கோம். நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே 3 பிரிவாக வகைப்படுத்தியிருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மேசை கருவிகள், அதை வந்து எப்படி பிடிச்சிருக்கோன்னா, சாதாரண மேசை கருவி, மின்சார மேசை கருவி, அழுத்தத்தினால் இயங்கும் மேசை கருவி. இந்த மாதிரி 3 குரூப்பாக இதை வந்து பிரிக்கிறோம். சாதாரண மேசை கருவி அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர் எதுவும் யூஸ் பண்ணாத வகையெல்லாம் சாதாரண வகை. ரெண்டாவதாக எப்படி பிடிச்சிக்கோன்னா, மின்சார மேசை கருவி. கருவி வந்து மேசையில் இருக்கும், ஆனால் அது வந்து கரண்ட் மூலமாக இயங்கும். அந்த மாதிரி பார்ட்ஸ், அந்த மாதிரி டூல்ஸாக இருந்தால்
எலக்ட்ரிக்கல் பெஞ்ச் டூல்ஸ்னு பேர். கரண்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக யூஸ் பண்ணால் அது வந்து சாதாரண மேசை கருவின்னு பேர். இப்போ மூணாவது இன்னொன்று இருக்குது பாருங்கள், அது வந்து அழுத்தத்தினால் இயங்கும் மேசை கருவிகள். அதாவது திரவ அழுத்தம் மூலமாகவோ ஹைட்ராலிக் புல்லர் மூலமாகவோ ஏர் கம்ப்ரெசர் மூலமாகவோ இயங்கும். திரவ அழுத்தம் காற்றழுத்தம் இந்த ரெண்டு மூலமாக இயங்கிச்சுன்னா அது வந்து அழுத்தத்தினால் இயங்கும் மேசை கருவின்னு பேர். இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். மேசை கருவிகளை 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாதாரண மேசை கருவிகள் என்னென்ன இருக்குது, அதோட பயன்கள் என்னன்னு படிக்க போகிறோம். சரிங்களா மாணவர்களே? இப்போ அடுத்த லெவலுக்கு வாங்க. சாதாரண மேசை கருவி, இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறோம்? பழுதான பாகங்களை பணிமனையில் உள்ள மேசை கருவிகளில் பொருத்தி பழுது நீக்கக்கூடிய வேலையை செய்ய பயன்படும் கருவிகளே சாதாரண மேசை கருவி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. சாதாரண மேசை கருவிகளுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஆன்வில், தமிழில் வந்து பனை. பெஞ்ச் வைஸ், மேசை கவ்வி. சர்ஃபேஸ் பிளேட், சமதள பலகை. பைப் வைஸ், குழாய் கவ்வி. ஆர்பர் ப்ரெஸ், இது வந்து ஒரு அழுத்தி. இது இந்த மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான மேசை கருவிகள் பற்றி நம்ம புக்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய சாதாரண மேசை கருவிகள் சிலவற்றை வந்து இனிமேல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, அதுக்கு பேர் பனை, ஆன்வில் பேர். பெரும்பாலும் எல்லா ஒர்க் ஷாப்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும். இது எதுக்காகனா சின்ன சின்ன வேலைகளுக்காக, இதுக்கு மேலே வந்து அடிக்கிறதுக்காக, கம்பி அந்த மாதிரி ஏதாச்சுன்னா வளைக்கிறதுக்காக, கம்பி சின்ன சின்ன தகடு சுருட்டுறதுக்காக, வளைக்கிறதுக்காக, பெண்டு அதிகமாக எடுக்கிறதுக்காக, இந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸுக்கு எல்லாமே இந்த பனைங்கிற பாகம் பயன்படும். நல்ல கனமான இரும்புனால் செஞ்சுருக்கும். இதுக்கு மேலே வச்சு ஏதாவது பெண்டு இருந்தால் எடுக்கலாம், அல்லது நீளமான கம்பியை வளைக்கலாம். என்ன பர்பஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பனையை பயன்படுத்தி கனமான வார்ப்பிரும்பினால் செஞ்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு மேஜை கருவி என்னென்னா மேசை கவ்வி, இங்கிலீஷில் வந்து பெஞ்ச் வைஸ்னு சொல்கிறோம். எல்லா ஒர்க் ஷாப்லேயுமே மிக மிக முக்கியமான மேசை கருவி வந்து இதுதான், இந்த பெஞ்ச் வைஸ். இதில் 2 படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று வந்து ஃபோட்டோகிராஃபிக் வியூ, இன்னொன்று லைன் டயக்ராம். எக்ஸாமில் நீங்கள் வரைகிறதுக்காக இந்த லைன் டயக்ராம் கொடுத்துருக்கு. நேரில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் கவனிங்க, ஒரு கைப்பிடி இருக்குது. அந்த கைப்பிடி அப்படியே கிளாக் வைஸில் சுற்றினா முன்னாடி போகும், கடிகார சுற்றில் சுற்றினா முன்னாடி போகும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா அப்படியே பின்னாடி வரும். அப்படி பின்னாடி வர்றப்போ அந்த வைஸில் மேலே வந்து ரெண்டு பிடிப்பு இருக்கும். அதுக்கு பேர் ஜா, வைஸ் ஜான்னு பேர். அதில் எது மூவ் ஆகி வருதோ, அது இந்த கைப்பிடியோடு சேர்ந்த பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகி வரும். அதனால் அதை வந்து மூவபிள் ஜான்னு சொல்கிறோம், இதை வந்து ஃபிக்ஸட் ஜான்னு சொல்கிறோம். இதே தான் இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தில் வந்து லைன் டயக்ராம் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது இந்த கனமான பெஞ்ச் வைஸை வந்து ஒரு பெஞ்ச் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டேபிள் மேலே 4 போல்ட்டு போட்டு அசையாத மாதிரி ஃபிட் பண்ணிடுவாங்க. நம்ம ஜாப் என்னவோ, ஒரு சின்ன பைப்பில் மர போடணும், அல்லது ட்ரில் பண்ணணும், ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பீஸில் ஏதாவது கட்டிங் பண்ணணும், ஆக்ஸா கட்டிங், ஃபைலிங், ட்ரில்லிங் செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து பிடிக்கிறதுக்காக இந்த கருவி தேவையாகுது. அதுதான் இந்த கீழே விளக்கத்தில் கொடுத்துருக்கு. பழுதான பாகத்தில் பகுதிகளை அறுப்பதற்கோ அல்லது கட் பண்ணி எடுக்கிறதுக்கோ, அல்லது ஆக்ஸா ஃபைலிங் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆக்ஸா கட்டிங் ஒர்க்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான். பழுதான பாகத்தில் அறுப்பதற்கோ ஆக்ஸா கட்டிங், அல்லது தேய்த்து எடுப்பதுன்னா ஃபைலிங், அல்லது மறையிடுறதுன்னா த்ரெட் கட்டிங். அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக உள்ள போல்ட்டு நட்டுக்களை லூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பழுதான பாகத்தை பிடிக்கிறதுக்காக இந்த வைஸ் யூஸ் ஆகுது. புரியுதா? இதோட பயன்கள் புரியுதா? பழுதான பாகத்தில் பகுதிகளை அறுப்பதற்கோ அல்லது தேய்த்து எடுப்பதற்கோ, மறையிடவோ அல்லது மிக இறுக்கமாக உள்ள மறையாணி நட்டுகளை தளர்த்துவதற்கோ
இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து சமதள பலகை. இதுவும் எல்லா ஒர்க் ஷாப்லேயும் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் பிளேட் இருக்கும், கனமான இரும்பில் செஞ்சுருக்கும். இது என்ன செய்யணும்னா, இது எல்லா பொருட்களையும் நம்ம அடிக்கடி வந்து சில பொருட்கள் வந்து மட்டமாக சமநிலையில் இருக்கா வளைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக இது தேவையாகும். இதுதான் இந்த விளக்கத்தில் சொல்லி கவனிங்க. ஒரு பொருளை பலகையில் வைத்து நீட்டும் போது அதன் மட்டம் சமமாக உள்ளதா என பரிசோதிப்பதற்கும் அளவு கோடுகளை சரியாக போடவும் மூலை மட்டங்களை சரியாக பார்ப்பதற்கும் பயன்படுகிறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து ஃபோட்டோகிராஃபிக் வியூ. இது வந்து ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இது பார்க்குறது வந்து நீ லைன் டயக்ராம். எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் வரையக்கூடிய படம் இதுதான். சமதள பலகையின் படம் வரைந்து அதன் உபயோகங்களை விவரினா இந்த படம் வரையணும். 5 மதிப்பெண்கள் கேள்வியில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த பெஞ்ச் டூல் வந்து குழாய் கவ்வி, பைப் வைஸ். மாணவர்களே, இந்த படத்தில் பார்க்குறீங்களா, ஒரு பைப் வந்து இறுக்கி பிடிச்சி, இந்த மாதிரி ஒரு பைப்பை பிடிச்சிட்டு மர போடணும் அல்லது ஹோல் போடணுன்னா இதை வந்து உறுதியாக பிடிக்கணும் இல்லையா? இதை பிடிச்சா தான் அப்படி செய்ய முடியும். பைப்பு வந்து பிடிக்கவே வைஸில் பிடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு வி பிளாக் மாதிரி செஞ்சு பைப்புக்காகவே ஒரு வைஸ் வச்சுருப்பாங்க. குழாய் வடிவ பொருட்களை மட்டும் உறுதியாக பிடிப்பதற்காக. இதை பிடிச்சதுக்கப்புறம் ஆக்ஸா கட்டிங், த்ரெட் கட்டிங், டைட்டனிங் அல்லது லூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஒரு பைப் வைஸுடைய ஃபோட்டோகிராஃபிக் வியூ, ஒரு லைன் டயக்ராம். இதுவும் நீங்கள் படம் ஈஸியாக வரைகிற மாதிரி இருக்குது. வரைஞ்சி பழகணும், வரைஞ்சி அதோட உபயோகங்களை எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பர் ப்ளஸ். 2 படம் இருக்குது. ஒன்று வந்து ஃபோட்டோகிராஃபிக், ஒன்று வந்து லைன் டயக்ராம். லைன் டயக்ராம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, அது வரையணும். இது என்னன்னா, ட்ராக் அண்ட் பினியன் மெக்கானிசமில் இயங்குகிற ஒரு வகை ப்ரெஸ். இந்த கைப்பிடியை பிடிச்சி இழுத்தோன்னா ரேம் வந்து வேகமாக கீழ் நோக்கி இறங்கும். அடியில் இந்த மாதிரி இன்ஜினில் இருந்து ஒரு பேரிங் எல்லாம் எடுக்கிறோம் அல்லது புல்லர், ஆயில் சீல் எதாவது எடுக்க போகிறோன்னா சரி, நல்ல ஹெவி ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டி வரும். சில இடங்களில் வந்து சுத்தியல்னால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல நிறையா இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை வந்து இங்கே வச்சு லேசாக அழுத்தினா ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், அப்படி ரீஃபிட் பண்ணவும் முடியும். சாஃப்ட்டுகளை நேராக்கவும் இந்த வகை ப்ரெஷ் பயன்படுகிறது. இதுக்கு பேர் ஆர்பர் ப்ரெஸ். எல்லா படங்களுமே ரொம்ப எளிமையான படங்கள். அதோடய இயக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய மாதிரி வகை இயக்கம் தான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு எக்ஸாமில் அதே மாதிரி நீட்டாக படம் வரைஞ்சி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.